ஷாலினி, நீ கோயில் திருவிழால ஏதோ வாங்கினன்னு சொல்லியிருந்தியே, போய் எடுத்துட்டு வா. அப்படி என்ன வாங்கின? நீ இப்படி கூப்பிட்டு சும்மா நிக்க வச்சிருக்கியே, போய் எடுத்துட்டு வா. இரு காவியா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, எங்க அக்கா வாங்க இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? அது ஏதோ ஒன்று செய்வாங்க அதை வச்சு. இங்க பாருங்க, நான் இதுதான் வாங்கிட்டு வந்தேன். பாத்தீங்களா, இதுதான் பாட் மேக்கிங். சூப்பரா இருக்கும் தெரியுமா? இதை வச்சு நம்ம அழகழகா பாட்லாம் கூட செய்யலாம். நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். அப்பெல்லாம் உண்மையிலே நம்ம இதை வச்சு சொப்பு சாமான்லாம் செய்யலாமா? ஷாலினி, எனக்கு இதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. சீக்கிரமா இதை ஓப்பன் பண்ணி செய்யலாம். சீக்கிரமா ஓப்பன் பண்ணு. இருங்க, செய்யறதுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் மெயின் பாட் தெரியுமா? இதுக்கு மேலதான் நம்ம பானை செய்ய போறோம். இது மேல இருக்க ப்ளூ கலர் அப்படி ரொட்டேட் ஆகும் தெரியுமா? இது ரொட்டேட் ஆக ஆக நம்ம இது மேல பானை செய்யலாம். அதுக்கப்புறம் கூடவே இது கூட பெயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பானை செஞ்சுட்டு வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளே கொடுத்துருக்காங்க. இந்த கிளேல தான் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம பானை கரெக்டான ஷேப்க்கு வர வைக்கலாம். இது எதுக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை பானை ஸ்டேபிளாக வர்றதுக்கா? சரி, இங்கே பாருங்க, இதுதான் கட்டிங் த்ரெட். நம்ம பானையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதை வச்சு கட் பண்ணாலே போதும், பானை அழகாக வந்துடும். வாங்க, இப்போவே நம்ம ஒரு சாமான் செஞ்சு பார்க்கலாம். இதில் எங்கேயோ ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்களே. கண்டுபிடிச்சிட்டேன், எங்கே தான் இருக்கு. இதை ஆன் பண்ணனா இது ரொட்டேட் ஆகும் தெரியுமா? இது சுத்த தான் நம்மளால பானை செய்ய முடியும். அக்கா, அப்போ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? வாங்க பானை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நானே இதை ஆன் பண்ணுறேன், சுற்றுத்தான்னு பார்க்கலாமா? அக்கா, நான் ஆன் பண்ணிட்டேன். ஏன்க்கா சுத்தவே இல்லை? என்ன இது, ஓடவே இல்லை. ஆனால் கடைக்காரன் என்னை ஏமாத்திட்டானா? அச்சோ, என்ன இது மிஷின் ஓடவே மாட்டுது. அக்கா, இதை நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு தெரியும் இல்லையா? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான்க்கா. அக்கா, அது எப்படிக்கா ஓடும்? கீழே செல்லு போட்டால் தானே ஓடுறதுக்கு. செல்லு போடுங்க. செல்லு போடணுமா? சரி இருங்க, கீழே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆமாம், இங்கே 2 செல்லு போடணும். அப்பா அப்போவே வாங்கிட்டு தந்தாரு. தேங்க்ஸ் ஓவியா, நீ எப்படியும் ஞாபகம் பார்த்தேன்னா நான் பயந்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்க, இதை ஆன் பண்ண உடனே எப்படி சுற்றுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம சூப்பராக பாட் செய்யலாம். இது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது இல்லை? அப்போனா பானையெல்லாம் இந்த மாதிரி வச்சு தான் செய்வாங்க போல. சூப்பராக சுற்றுது. அக்கா, நீங்கள் வாங்கி வந்த பொம்மை ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக சுற்றுதுங்கக்கா, ஜாலியாக இருக்கு. அஜய், என்னடா அதுக்கு மேலே போய் உட்காந்துட்டு இருக்க? உடச்சிட்டு போறடா இறக்கு. இது என்ன, நீ விளையாடுற ரங்கராட்டணும்னு நினைச்சிட்டியா? உடஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்புறம் ஷாலினி அவங்க அம்மா கிட்டே ஒன்று மாட்டி விட்டுடுவா. இப்போ 2 பேரும் உட்காந்துக்கிட்டீங்களா? இறங்குங்க. அக்கா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. மித்ரா, இங்க வா மித்ரா. அட, ஷாலினி கூப்பிடுறா. சொல்லு ஷாலினி, என்ன திரும்பவும் இந்த அஜயும் விஜயும் உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்களா? இரு, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, போய் மாட்டி விட்டுடுறேன். சரி, இது என்ன புதுசா இருக்குது? என்ன என்னை விட்டுட்டு எதோ பண்றீங்க? மித்ரா, இதுதான் பாட் மேக் பண்றது தெரியுமா? வா, நம்ம எல்லாம் சேர்ந்து பாட் மேக் பண்ணலாம். பாத்தீங்களா, என்னை கூட கூப்பிடவே இல்லை, அதுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கா, இல்லங்கக்கா, இப்பதான் நாங்களே செய்ய போறோம். வாங்கக்கா செய்யலாம். ஃபர்ஸ்ட் செய்ய போறீங்களா? சரி, அப்புறம் நானே இப்போ செய்யறேன். என்ன செய்யறது? இப்படி கிளே கொஞ்சமா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதை ஆன் பண்ணணுமா? சரி, இப்போ பாருங்க, நான் ஒரு அழகான பானை ஒன்று செய்யறேன். சரிங்களா? இப்படி தண்ணி தொட்டு பண்ணணும் தானே? என்ன இது, வரவே மாட்டுது. எனக்கு சுத்தமா வரவே மாட்டுது. இந்த கிளே என் சொல் பேச்சே கேட்க மாட்டுது. பாருங்களேன் மித்ரா, அதுக்கு மேலே சும்மா கிளே வச்சா மட்டும் பானை ரெடி ஆகாது. பாரு, இந்த மேனுவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க எப்படி பண்ணணும்ட்டு. இந்த மேனுவல் பார்த்து நம்ம பண்ணலாம், ஓகேவா? அப்போ தான் பானை அழகாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிளே எடுத்துக்கணும், கொஞ்சமாக அதை ஹைட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டூல்ஸ் வச்சு நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லேயே நம்ம அதுக்கு வர வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரு அழகான குடம் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது இல்லை? குடத்தோட வாயை பிடிச்சிட்டேன். இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம குடம் அழகாக வந்துடும். பாருங்க, நல்லா இருக்குதா? மினியேச்சர் குடம். ஷாலினி அக்கா, உனக்கு இப்போ நான் செய்கிறேன். நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி தானே செஞ்சீங்க நீங்களும் டூல்ஸ் வச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலக்கா. நான் ஏதோ ஒரு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப அப்படியே கலைஞ்சிருதுக்கா. இருங்க, நான் எப்படியாவது எதனா ஒன்று வர
செஞ்சு காமிச்சேன்ல அதே மாதிரி பார்த்து பண்ணு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் ஆக்காத. அக்கா பாருங்க, நான் என்ன செஞ்சிருக்கேன்ட்டு எனக்கே தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு வந்திருக்குது. ஏய் ஷாலினி, இப்போ நான் செய்றேன், நான் என்ன செய்றேன்ட்டு பாருங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் என்ன செய்றேன்ட்டு. பாத்தீங்களா, நான் ஒரு அழகான பவுல் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பவுல் பண்ணியிருக்கிறேன். ஏய் மித்ரா, இப்போ கூட நான் பண்றேன், நான் என்ன பண்றேன்ட்டு பாரு. பாத்தியா, ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்கா, இப்போ நான் ஒன்று செய்கிறேன், என்னன்ட்டு கண்டுபிடிக்கக்கா. உங்களை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் அப்படி ஒரு பொருள் செஞ்சுட்டு இருக்கேன். தாரா, அப்படி நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நீ என்ன செய்றேன்ட்டு தெரியலையே. பானை செய்றியா? இல்லையே, பார்க்க பானை மாதிரியும் இல்லையே. இப்ப அக்கா, இது கூடவாக்கா தெரியல, நான் ஒரு காஃபி மக் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. பாருங்க, இப்போ இதுக்கு ஹேண்டில் வச்சுட்டோம்னா காஃபி மக் அழகா ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்குல்ல? அக்கா இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க. பாருங்க, அழகாக ஒரு தட்டு ரெடி பண்ணிட்டேன். அக்கா கொடுங்க, இப்போ நான் பண்ணுற பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு ஹேண்டில் வச்சுட்டோன்னா நமக்கு பானைக்கு மூடுறதுக்கு ஒரு மூடி ரெடி ஆகிடும். ஏய், இங்க பாருங்க, நான் ஒன்று செஞ்சுட்டேன். இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இதுவும் ஒரு குடம் தான். இங்க பாருங்க, நான் இப்போ ஒன்று செய்கிறேன். என்ன செய்யறேன்ட்டு கண்டுபிடிங்க. இது யாருமே செய்யல இன்னும். அப்படி ஒன்று பார்த்தீங்களா, நான் இப்போ ஒரு கடாயை தான் செஞ்சுட்டு இருக்கேன். கூட ஒரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இதெல்லாம் காய வச்சு நம்ம இதில் வச்சு விளையாடலாம். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ சொப்பு கிடைச்சிருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூனும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரா இருக்குல்ல? எவ்வளோ சாமான் செஞ்சிருக்கோம்ல, இதெல்லாமே அம்மா கிட்ட காமிக்கணும். அக்கா சூப்பர் ஷாலினி அக்கா, நீங்க இந்த பாட் மேக்கர் வாங்கி இதில் நம்ம எவ்வளோ சூப்பராக சாமான்களும் செஞ்சிருக்கோம் பாருங்களேன். இதை வச்சு ஜாலியாக விளையாடியாச்சு இன்னைக்கு. ஆமாம், ஜாலியாக தான் விளையாடணும். ஆனால் பாருங்க, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ கரையாக இருக்குதுன்ட்டு. இந்த இடமும் ரொம்ப நாசமாக இருக்குது. அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகுன்ட்டு தெரியும்ல.